அன்னையின் தாழ் வணங்கி அவள் அன்பையும் தான் வணங்கி முழுமுதற் கடவுளையும் தம்பி முத்தமிழ் முருகனையும் உடன் வணங்கி தொடங்குகின்றேன். நிகழ்வு சிறக்க வணங்குகின்றேன். தமிழ் வணக்கம். செம்மொழியே, பாஸ்டனிலும் ஹியூஸ்டனிலும் செருக்கோடு இருக்கை கண்ட என் மொழியே, அகிலமெல்லாம் தழைத்தோங்கி மனங்கள் எல்லாம் மணக்க வைக்கும் பொன்மொழியே, ஆல்பனியில் நீ இருக்க இன்று தேரமைத்து ஐயன் வள்ளுவனை சாரதியாக்கி உன் புகழ் மணக்க கவித்தேன் படைத்து வணங்குகிறோம் உனையே, மனம் நிறைவாய் இனிதே. புத்தாண்டின் வரவு, அட்சய திருதியின் உறவு, தமிழ்ச்சங்கத்தின் பரிவு, நல் உள்ளங்களின் புறவு, வருகை புரிந்தது வசந்தம். வாழ்த்துகளோடும் வாசிப்போடும் இனி அரங்கத்தில் நிறையும் செந்தமிழின் அறவும். ஆல்பனி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை நெடுங்கால கனவொன்று நனவான நாள் இன்று. ஏற்றமிகு இயற்றமிடும் முழக்கமிடும் தினம் இன்று. வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் தமிழும் மணக்கும் நொடி இன்று. புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பிறந்த நாளில் அமைந்தது கூடுதல் மகிழ்வன்றோ. மெல்ல தமிழினி வாழும் என்ற நம்பிக்கை கூடுதன்றோ. ஆல்பனியில் மெல்ல நல்ல தமிழ் வாழும் என்ற நம்பிக்கையும் கூடுதன்றோ. கவியரங்கம் செவிமடுக்க தமிழால் இணைந்தோரே, உள்ளரங்கில் நிறைந்தோரே, உங்கள் உள்ள அரங்கை இனி தமிழ் நிறைக்கட்டும். இல்ல அரங்கில் என்றும் தமிழ் நிலைக்கட்டும் என்று வரவேற்று மகிழ்கின்றேன். கரம் கூப்பி தொழுகின்றேன். கவியரங்க தலைப்பு கலங்கரை விளக்கம். வாழ்க்கை கடலோடும் 11 வயது கலங்களே, சுகமாய் கரையேற கவி பாடும் கவியரங்கம் இக்கலங்கரை விளக்கம். களவும் கற்று மறக்க பள்ளி உண்டு, கல்லாத உலகளவை கற்றிட வாழ்க்கை உண்டு. அதற்கான விழுமியங்கள் பல உண்டு, அதில் ஆரை கூற கவி தோழர்கள் 60 உண்டு. பட்டறிவும் படிப்பறிவும் இரண்டர கலந்திங்கு, பட்டறிவும் படிப்பறிவும் இரண்டர கலந்திங்கு, தமிழ் பூக்கள் மனம் வீசும் நற்பாக்கள் வரும் இங்கு. திறவுங்கள் மனக்கூட்டை, திறவுங்கள் உங்கள் மனக்கூட்டை, பருகுங்கள் இனி கவி பாட்டை. முதல் விழுமியம் பண்பாடு. கிருஷ்ணகுமார் அன்புமிகு பண்பாளர், கொங்கு தேசத்து திருவாளர், தமிழ் உணர்வு பங்காளர், நகைச்சுவை பற்றாளர். பண்பாட்டை பாட்டிசைக்க பற்றோடு வருகின்றார். வழிகாட்டும் கவி ஒன்றை தந்திடவே முனைகின்றார். கரவொலி கொண்டு வரவேற்போம், பண்பாட்டோடு செவிசாய் வைப்போம். வாருங்கள் கிருஷ்ணா. தமிழின் ஆழமோ தரணியின் நீளமோ, தாய்த்தமிழ் வழியே நாம் எல்லாம் இணைய இதற்கில்லை இணை என்பதும் குறைவே. தாய்த்தமிழே வணக்கம். கவியரங்கின் தலைவரே, எனக்கு முன்னுரை தந்த அன்பரே, பண்பிலான் என்னும் பெயரெடுத்தவன் நான். பண்பை பேசும் பாக்கியம் பெற்றேன். அருந்தமிழ் ஆளுநரை, அணி சேர்க்கும் வல்லுநரை, உங்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி தொடங்குகிறேன். தலைமுறைகள் தோறும் தனிப்பெருமையாகி பல தடைகள் தாண்டி படரும் கொடியை யாம் பாட வந்தோம் அன்போடு, அதுவே நற்றமிழர் பண்பாடு. உயர்தினை அக்ரிணை வேற்றுமை நீக்கி ஆடும் மாடும் நம் உறவென்று காக்கை குருவியும் எங்கள் குடும்பம்
என்றதும் எங்கள் நற்றமிடர் பண்பாடு. வழிப்போக்கன் வந்தவர திண்ணை செய்து வீடமைத்து நீரும் மோரும் பருகத்தந்து உளமாற விருந்தோடும் நற்றமிடர் பண்பாடு. ஆண்பால் பெண்பால் வேதம் துறந்து அறிமுகம் ஆகும் அழகும் அருமை. தீண்டல் தவிர்த்து இருகரம் கூப்பி அகம் குளிர முகம் மலர்ந்து புன்முறுவலேந்தி வரவேற்கும் மாண்பால் நற்றமிடர் பண்பாடு. சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் தாராட்டும் சீராட்டும் தெவிட்டாத இலக்கியமும் வற்றாத இலக்கணமும் களிப்பூட்டும் பாராட்டும் மயிர்கூச்சும் மரபதுவும் நற்றமிழர் பண்பாடு. அறம் கூறுதல் மேன்மையாம் புறம் பேசுதல் எழுக்காம் ஒருவனுக்கு ஒருத்தி அறுவகை துரத்தி ஒய்யாரமாய் அமர்ந்து ஓங்குவதாம் நற்றமிழர் பண்பாடு. வாழைப்பந்தல் மாவிளை தோரணமும் குவளைக்குள் அரிசி தேங்காய் கொடுத்தி அக்கினி வளர்த்து மஞ்சள் குங்குமம் மங்கள வாக்கியமும் உற்றார் உறவும் நட்பும் சூழ ஆணும் பெண்ணும் இல்லறம் இணையும் நிகழ்வாம் மகிழ்வாம் திருமணம் என்பதாம் நற்றமிழ் பண்பாடு. வாழை இலை நீர் தெளித்து முக்கணிகள் சேர்த்து வைத்து அறுசுவையும் தான் சமைத்து பரிமாறும் பக்குவமும் நற்றமிழர் பண்பாடு. ஆடவர் வெண்டீர் முறையை இணைந்து அடையாளமாகும் பிண்டமோ அடலை தவழும் முறையில் தனிப்பெறும் உவகை துளிரும் நடையில் வருமே நிகழ்வு. மனுக்குள் அடங்கும் மானுடம் கருக்குள் அடங்கும் பேணுதல் 10 திங்கள் ஒரு உயிரை மடியில் சுமக்கும் மங்கையரை இன்புறச் செய்யும் வாய்ப்பு ஊர் கூடி கூடும் வளைகாட்டும் அரைநான்கையிலும் உண்மணி கொலுசும் அமைதி ஓங்கி அல்லல் துறக்க அணிகலன் பூட்டிய மகமும் கூட நற்றமிடர் பண்பாடு. தலைமுடிதானம் காதணி விழா மாமன் மடியில் அமர்த்தி சிறக்க உறவுகள் வளர்க்க இன்பங்கள் பெருக்க முறைகள் வகுத்தோம் நற்றமிழ் பண்பாடு. பால்குடமேந்தி வேந்தனை கொடுத்தி தன்மை வருத்தி இறைவழி செலுத்தி உளம் உருகி ஓடும் பற்றின் வெளிப்பாடு நற்றமிழர் பண்பாடு. மூத்தோர்தம் பாதைதனை சிரம் தாழ்த்தி வணங்குதலும் ஆசிபடும் விதமின்றி தஞ்சருக்கு தலை தூக்க இருக்க முனையோர் வகுத்த வாழ்வியல் உளவியல் உரைக்கும் நற்றமிழர் பண்பாடு. பகிர்ந்தும் பாங்குதனை பறைசாற்றும் காக்கை கூட்டம் காக்கை அல்ல நீத்தாராம் முன்னோதம் அவதாரம் என்றுணர்த்தும் ஆசையும் நற்றமிழர் பண்பாடு. பொய்யும் பகட்டும் களவும் வஞ்சமும் தீங்கும் திருட்டும் இருசேர் சூழ அறமும் நெறியும் அருள் சேர் குணமாய் விடியலாய் எழ அற்புதம் விளக்கும் நற்றமிழர் பண்பாடு. வஞ்சமும் சூழ்ச்சியும் வறுமையும் பிணியும் ஒரு சேர் இணைந்து வதை செய்த போதும் குற்றம் கடிந்து சுடரும் மொழியாம் நற்றமிழர் பண்பாடு. போர்கண்ட போதும் மார்கொண்டு விழுப்பும் மடிந்தாலும் போதும் புறமுதுகின் காயம் வீரர்க்கு இழுக்காம் இன்னெறி வகுத்ததுவும் நற்றமிழர் பண்பாடு. பிறப்புக்கு தாலாட்டு இறப்புக்கு ஒப்பாடு வாழ்க்கைக்கு பலவாட்டு இசையோடு இம்மாடுவம் இன்றி அமையாது என்பதுவும் நற்றமிழர் பண்பாடு. ஓலை முதல் இணைய சாலை வரை நிகரில்லா குரலையும் திகட்டாத தொகைகளை ஒப்பற்ற கணக்குகளும் அறுசுவை காப்பியங்களும் அடங்கிய சிறப்போடு விழுறதே நற்றமிழர் பண்பாடு. இதோ நிறையது என்பாடு இத்தனை எளிய வரிகளிலும் எத்தனை குறையோ எத்தனை பிழையோ. இவ்வாறு இருப்பினும் செவிமடுத்த அவையோரே பொறுமையாய் என் செயலை ஏற்றோரே அன்போடு அதுவும் நற்றமிழர் பண்பாடு. வாய்ப்புக்கு நன்றி. ஆதி முதல் அந்த வரை நற்றமிழர் பண்பாட்டை கோர்த்து கவியாக்கி கோவை கனியாக படைத்திட்ட கிருட்டினருக்கு பாராட்டும் வாழ்த்துகள். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தமிழர் பண்பாட்டினை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம், மார்தட்டி போற்றிடுவோம். இங்கு நாடக தமிழ் கட்டி போட்ட சிறுவர்களை நல்ல தமிழ் கட்டி போட மறுக்கிறது. முயல்வோம், வாருங்கள். அடுத்தது வாழ்க்கை கல்வி. தஞ்சை மண் பிறந்து மதுரை மண் வசித்து ஆல்பனி வரை பறந்த பொறியாளர், இன்றைய நிகழ்வின் நெறியாளர், விருப்ப நேர தச்சர், இசையிலும் நாட்டம் கொண்ட பன்முக திறனாளர், மீனாட்சி மனம் கவர்ந்த நிரந்தர இளைஞர், இந்த தியாகராய கவிஞர், தான் கற்ற வாழ்க்கை கல்வியை நாம் கற்க கவிபாட வருக. இந்த கவிதை மீனாட்சிக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமானது. அன்றையர் அனைவரும் ஒன்றே என்றாலும்
மாதவம் செய்வேன் தமிழெண்ணை மடியில் தவழ. உன்தாள் வணங்கி கூட்டுவேன் கவிதை ஆல்பனியில் உன் மனம் கமழ. தனக்கென பாணி அமைத்து தலைமைகள் பல கண்ட திரு ராகவன் மரபிற்கு மாறான வெகு சாந்தமான எங்கள் செல்ல நக்கீரன் வணக்கம். பணியில் வீரர் தொண்டில் தீரர் வியத்தகு திறமிகு கீரர் கண்ட கவியரங்கமே என் சிறந்தாழ்ந்த வணக்கம். அருமையான கலை நிகழ்ச்சிகள் ஒருபுறம் நடக்க அறுசுவை உணவின் நறுமணம் மறுபுறம் சுண்டி இழுக்க ஆற்றியது போதுமடா என்று எண்ணாது ஆவலாய் கவியரங்கம் காண காத்து கிடக்கும் அன்பார்ந்த ஆல்பனி தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். புலர்ந்தது புத்தாண்டு, நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கை பாதை ஒரு கல்வி காவியம். வாருங்கள் தீட்டுவோம் இன்று புதியதோர் ஓவியம். வாழ்க்கை எனும் சோலை சிறு காலை உலவி வரும் வேளை. ஆங்குண்டு பாசம் கமழும் இளைஞர் எனும் மொட்டுக்கள். இற்றைய இளைஞர் காண்கிலையோ ஆர்ப்பரிக்கும் நேரம் இது. ஆரம்பம். கருவறையில் இருந்து கொண்டே கவனிப்பு. தமையன் தனியே கைபேசி விளையாடுகிறான் அங்கலாய்ப்பு. செழுங்கியபடி விட்டான் ஓர் உதை. சீக்கிரம் வெளியில் வந்து வாங்கிடுவேன் அதை. இளைஞருக்கு கைகளிலோ விதவிதமாய் பெட்டி. அந்தோ விளைத்திட்டார் வம்பை வாய்க்கால் வெட்டி. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். மெய்ப்பொருள் காணற்கு பொறுமையிலா பருவம். அவர்களுக்கு தடுமாற்றம். ஆரி பாட்டர் கதைகள் நம்புவார். பாரி ஓரி கேட்பின் வெகுண்டு ஓடுவார். பயில்வார் வெகுவாய் பள்ளிகளில் பாடமாய். ஆனாலும் நின்றுடுவார் தத்தளிக்கும் ஓடமாய். வரவு எட்டனா செலவு பத்தனா என்றான் ஒரு கவி. இளைஞர்க்கோ வரவும் தெரியாது செலவும் புரியாது. தட்டுவார் பொத்தான்கள், வாசலில் குவிந்துவிடும் பெட்டிகள். ஒப்பீடில்லை மதிப்பீடில்லை, வாங்குவார் செங்கற்கட்டிகள். பொருளாதாரம் அறிவார், ஆயினும் ஆதாரம் பொருள் என்பதறியார். அடடா பிள்ளை கூப்பிடுகிறான், இது ஒன்றோ கட்டுப்பாடு. பின் தெரிந்தது அவன் கணக்கில் பணம் தட்டுப்பாடு. அறியா பிள்ளைகள் என வீட்டில் விட்டிடல் ஆகுமோ? நாளைய உலகை எதிர்கொள்ள ஆயத்தம் வேண்டாமோ? காரணம் யாதென வினவினேன் தனித்தே. சட்டென்று வந்தனர் நினைவிற்கு பெற்றோர். பொறுமையுடன் புகட்டினர் அன்று பள்ளியில் கல்லாதவை. பசுமையாய் உள்ளன இன்றும் அவை. விடை கிடைத்தது. இளைஞர் பின்னோக்கின் காண்பது எம்மை. அது ஒவ்வாது. யாம் முன்னோக்கின் தெரிவதோ அவர்தானே. இது தப்பாது. இது ஓர் மாய கண்ணாடி. எடுத்துச் செல்வோம் கவனமாய் அவர் முன் ஓடி. பகிர்தல், பொறுப்பு, முயற்சி, மன வளமை, துணிச்சல், தன்னம்பிக்கை தரும் அஞ்சாமை. கற்பிப்போம் அயராது தெளியும் வரை. மிடுக்கர்கள் காந்தம் போல் ஈர்ப்பார்கள் புரியும் வரை. ஏட்டுக்கல்வியோ கரிக்கு உதவாது. வாழ்க்கை கல்வியோ வீணாய் போகாது. கற்றபின் பரீட்சை எழுதுவோம் அது பள்ளி. பட்டபின் பாடம் கற்போம் இது வாழ்க்கை கல்வி. கற்றபின் பரீட்சை எழுதுவோம் அது பள்ளி. பட்டபின் பாடம் கற்போம் இது வாழ்க்கை கல்வி. பெற்றோர்களே, திங்கள் தேய்ந்து ஞாயிறு ஆகும் வரை பிள்ளைகள் பில் ஓடுங்கள். வாழ்க்கை சோலையில் முட்களை சமாளித்தல் எங்கனம் ஓதுங்கள். இளைஞர்களே, பொருள் ஆதாரத்தில் தேர்ந்து விடுங்கள். இல்லையே ஆதார பொருள் கொண்டவளாய் கண்டு தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கை சோலையிலே கிடைப்பான் கண்டுபிடியுங்கள். சோழ மண்டலத்தை உதித்து சங்கத்தமிழ் கண்ட பாண்டி நாட்டிலே வசித்து கழித்து படித்து அங்குமிங்கும் மீன் போல் திரிந்து அலைந்து ஆல்பனியில் குதித்த என்னுள் இருக்கும் கவிஞனை தூண்டி இட்டு ஆல்பனி தமிழ்ச்சங்கம் இழுத்தது.
சங்கமே, நீ வளர்க, நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பன்முக பண்பாளர் தியாகராயரின் சொல்வண்ணம் வாழ்க்கை கல்வியை மேம்படுத்துவது திண்ணம். அதில் மீனாவின் கைவண்ணம் இருந்ததா நாம் அறியோம். ஆனால் வாழ்க்கை துணையே வாழ்க்கை கல்வியின் முக்கிய பாடம் நாம் அனைவரும் அறிவோம். பாராட்டும் வாழ்த்துகள். அடுத்த விழுமியம் மனிதநேயம். தமிழ்ச் சங்கம், சமயம், அறநெறி என அனைத்தும் வளர்த்த ஆறுமுக நாவலர் உதித்த யாழ்ப்பாணத்தில் பிறந்து ஆமைக்காரனின் அனர்த்தங்களினால் ஆஸ்திரேலியா வழி ஆல்பனிக்கு புலம்பெயர்ந்து ஆசிரிய பணியை வலுகெட்டியாக நேசிக்கும், தமிழை நேசத்தோடு சுவாசிக்கும் நல்மங்கை நம் அருள் நங்கை. தேய்ந்து போன மனிதத்தை மீட்டெடுக்கும் கவிபாட வருகிறார். இங்கு வந்திருப்பவர்கள் நிறைய பேர் முதல் முறை மேடையேறுகிறார்கள். உங்கள் கரவொலி அவர்களை மிகவும் உற்சாகப்படுத்தும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழை, என் தாய்மொழியே, செம்மொழியே, உயிரின் உணர்வே, உணர்வின் முழக்கமே, உலகின் தொடக்கமே, என் மூச்சிலிருந்து என் முதல் வணக்கம். என்னையும் கவியெழுத வைத்து இக்கவியரங்கில் பெண்களுக்கு ஓர் அங்கமாய் கவி சொல்ல அழைத்த நம் கவியரங்க தலைவருக்கு என் நன்றி கலந்த வணக்கம். தமிழே, என் தாய் தமிழே, செம்மொழியே, உயிரின் உணர்வே, உணவின் முழக்கமே, உலகின் தொடக்கமே, உயிர் மூச்சிலிருந்து என் முதல் வணக்கம். என்னையும் கவியெழுத வைத்து இக்கவியரங்கில் பெண்களுக்கு ஒரு அங்கமாய் கவி சொல்ல அழைத்த நம் கவியரங்க தலைவருக்கு என் நன்றி கலந்த வணக்கம். அரங்கு நிறைந்த பெரியோரை, அறிவு சார்ந்த சான்றோரை, தமிழ் அறிவு சார்ந்த சான்றோரை, ஆழ்படி வாழ் தமிழ் மக்களை அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வெள்ளி விழா காணும் நம் தமிழ்ச் சங்கத்தின் இச்சிறப்பு கவியரங்கில், வரலாற்று சிறப்பு கவியரங்கில் நம் பிள்ளைகளுக்கு அவசியம் ஊட்ட வேண்டியது உணவை மட்டுமல்ல, மனித நேயத்தையும் என்று கவி சொல்ல நான் இங்கே. செங்குருதி ஆராயோடிய மக்களின் பிணக்குவியலில் மடிந்துவிட்ட மனிதம் கண்டு விடைகொடு எங்கள் நாடே, விடைகொடு எங்கள் நாடே என்று நடைப்பிணங்களாய் வெறும் கூடுகளாய் வெளிநாடுகளில் நாம் என்று வரும் வழியிலும் வந்த இடத்திலும் நான் கண்ட மனிதன் தந்த நம்பிக்கையில் நான் என்று. மனித நேயம் வெறும் வார்த்தை அல்ல, நம் மூதாதையர்கள் காட்டிய வாழ்க்கை. மனிதநேயம் வெறும் வார்த்தை அல்ல, ஆனால் அதை மறந்து வந்த இடத்தில் மனிதத்தை புதைத்து மற்றவனை மிதித்து மார்கட்டும் மனிதா. பார் அந்த மரங்கள் ஒன்றையொன்று வஞ்சிக்காமல் கிடைத்த இடத்தில் கிளை பரப்பிக் கொள்கின்றன. உயிர்களை அழித்து உறவுகளை உடைத்து சாதித்தவை ஒன்றுமில்லை. மனிதநேயம் மட்டுமே மனிதனை வாழ வைக்கும், மனிதநேயம் மட்டுமே மனிதனை வாழ வைக்கும் என்று மண்டையில் அடித்து சொன்னது கொரோனா. மருத்துவராயும் தாதியராயும் இன்னும் பலராயும் தம் உயிரினை துச்சமென மதித்து பல உயிர் காத்த மனிதத்தை மறக்காமல் சொல்லுவோம் நம் செல்லங்களுக்கு. கச்சிலை என்று தெரியாமல் கண்ணீரை துடைத்த குழந்தையிடம், கச்சிலை என்று தெரியாமல் கண்ணீரை துடைத்த குழந்தையிடம் கண்டன் மனித நேயம் என்று கைபேசியில் தொலைந்ததேனோ.
கச்சிலை என்று தெரியாமல் கண்ணீரை துடைத்த குழந்தையிடம் அன்று நாம் கண்ட மனிதநேயம் இன்று கைபேசிக்குள் தொலைந்தது. சமூக வலைத்தளங்களை சொர்க்கமாக, அதுவே வாழ்க்கையாக வாழும் நம் இளையவர்கள் பார்வையை மனித முகங்களின் பக்கம் திருப்புவோம். மனித உணர்வுகளை உணர வைப்போம். பெற்றவரின், உற்றவரின், மற்றவரின் வலிகளை உணர்வுகளால் உணர்ந்து விட்டால், பெற்றவரின், உற்றவரின், மற்றவரின் வலிகளை உணர்வுகளால் உணர்ந்து விட்டால் அங்கு மனிதம் மலர்ந்துவிடும். நல்ல மரங்கள் நல்ல பழங்களை கொடுக்கும். நல்ல பழங்கள் நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும். கடினமான வேலைதான் ஒத்துக்கொள்கிறேன். கதைக்கும் போதே களைத்து போனேன் நான். இதை களைக்கும் போதே களைத்து போனேன் நான். ஒன்று செய்யலாம். அவை நிறைந்த தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவை நிறைந்த தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உருவாக்குங்கள் ஒரு செயல், மனிதத்தை பரப்புவதற்கு உருவாக்குங்கள் ஒரு செயல். பதிவிறக்கி பயன்பெறட்டும் அடுத்த நம் தலைமுறையில். பதிவிறக்கி பயன்பெறட்டும் அடுத்த நம் தலைமுறையில். எதற்கும் மேல் செயற்கை நுண்ணறிவை செவ்வனே செயற்படுத்தி காத்திடுவோம் மனிதத்தை என்றொன்றும் கரடியிலே கண்டிடுவோம் மானிடத்தை. மானிடத்தின் வெற்றிதனை அவதியிலே. செயற்கை நுண்ணறிவை செவ்வனே செயற்படுத்தி காத்திடுவோம் மனிதத்தை என்றொன்றும் கரணியிலே கண்டிடுவோம் மானிடத்தின் வெற்றிதனை அவனியிலே. வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்பளித்த ஆல்பனி தமிழ் சங்கத்துக்கு நன்றி கூறி வழிபடுகிறேன். நன்றி. ஆமைக்காரனின் அட்டூழியங்களை மனமுருக உரைத்து அங்கும் தழைத்த மனிதத்தை அனுபவமாய் படைத்து மனிதம் போற்ற செயலி கேட்ட ஆல்பனி தமிழ் அரங்கை மனிதம் போற்ற செயலி கேட்டு ஆல்பனி தமிழ் அரங்கை இலங்கை வானொலி அலைவரிசை ஆக்கிய இலங்கை கவிமங்கை அருள் நங்கைக்கு இதயம் கனிந்த பாராட்டும் வாழ்த்துகள். மீண்டும் உங்கள் கரவொலி. அடுத்த விழுமியம் முக்கியமான ஒன்று. நம்மையெல்லாம் இணைத்திருக்கும் அது இன்று மொழிப்பற்று. பரமக்குடி பிறந்த தமிழ்குடி இல்லத்திலும் உள்ளத்திலும் கலப்படமற்ற தமிழ் பேசும் உயர்குடி. வார்த்தைகளின் வடிவங்கள் புத்தாக்கம் பெற்ற புது கவிதைகளாய் விஞ்சி நிற்கும் இவ்வேளையிலே வெண்பாக்கள் படைக்கின்ற மரபு கவிஞர். தமிழ் மன பெயர் கொண்ட காவேரி செல்வனிவர். தமிழ் மன பெயர் கொண்ட காவேரி செல்வனிவர். பரம்பு நாட்டான் இவர் புனைப்பெயர். பரம்பு நாட்டான் இவர் புனைப்பெயர். தமிழ் இவரது இணைப்பெயர். மொழி பற்றின் அவசியத்தை நேசத்துடன் பகிர்ந்திடுங்கள். இருளகற்றும் கவிபாடி நெஞ்சங்களில் நிறைந்திடுங்கள். கற்றற்ற இச்சையில் கடல் கடந்து வந்து இருக்கும் எங்களுக்கு ஒட்டுறவு வேணும் உணர்வான தமிழே, யாதுமாகி நின்றதனால் என் தாயுமான தமிழே உனக்கு முதல் வணக்கம். தன் நலம் பேணுபவன் மனிதன், பிறர் நலம் பேணுபவன் இறைவன், தமிழ் நலம் பேணுபவன் தலைவன். அத்தமிழோடு தமிழ் கடவுள் முருகனையும் பேணுபவன் நம் அரங்க தலைவர் ராகவன். அவருக்கு அன்பான வணக்கங்கள். கவியரங்கம் நடத்துவது ஒரு சங்கத்தின் முதிர்ச்சியின் வெளிப்பாடு. அதற்கு வித்திட்ட அனைத்து முன்னாள் குழுக்களுக்கும் தலைவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். எனக்கும் என் தோழமை புலவர்களுக்கும் தமிழ் புதிதல்ல, இத்தளம் புதிது. கவி புதிதல்ல, இக்களம் புதிது. தமிழ் மேல் கொன்ற பற்றால் எங்களை அவை முன் நிறுத்தி அழகு பார்க்கும் இந்த பேரவைக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்மை இணைக்கும் நற்றமிழை, நற்றமிழ் மீது உள்ள நண்பற்றை நாளைய நம் செல்வங்களுக்கு ஏன் கடத்த வேண்டும்? நல்ல வினா.
விடை காணும் முன்பு முதலில் தாய்மொழியின் விளக்கம் காண்போம். அண்டி பிழைக்க ஆங்கிலம் கற்றோம், சதம் வாங்க சமஸ்கிருதம் கற்றோம், பரீட்சை எழுதின பிரெஞ்சு கற்றோம், ஜான் வயிறுக்காக ஜாவா கற்றோம், பக்கத்தில் இருப்பவன் படித்தான் என்று பைத்தான் கற்றோம். பட்டியலிட்டால் 11 மொழிகள். மொழிக்கல்வி முக்கால்வாசி பேருக்கு அவ்வளவே. தாய்மொழி என்பது அதுவன்று. வழி வழி மொழி வளர பேரிடர் பொறுக்க வேண்டும், பகைவர் வஞ்சம் வெல்ல வேண்டும், இயற்கை சீரழிவு சிதையாதிருக்க வேண்டும், பிற மொழியுடன் கூடியும் தன் தனித்துவம் பேண வேண்டும். அப்படி வழிவந்த மொழியை உன் தாய் உனக்கு ஊட்ட வேண்டும். தாய்மொழி ஒன்றும் சொற்களின் கோர்வை அல்ல. தாய்மொழி ஒன்றும் சொற்களின் கோர்வை அல்ல. தாய்மொழிக்கென்று மனமுண்டு, குணமுண்டு, சுவையுண்டு, உணர்வுண்டு, மனமுண்டு, வளமுண்டு. அது தாய்மொழி. சரி, ஏன் கற்க வேண்டும்? எதற்கு கடத்த வேண்டும்? 100 மொழிகள் ஒருவன் கற்றாலும் அவன் கலந்த உணர்வு மொழி அவன் தாய்மொழி. பிற மொழியில் புலமை பெற்றாலும் அம்மொழியை போற்றி புகழ்ந்தாலும் அம்மொழிகள் கூறும் கதைகள் உன் கதைகள் அல்ல. அம்மொழிகள் போற்றும் மரவன் மரத்திய உன் பாட்டனோ உன் பரம்பரையோ அல்ல. தாய்மொழி கடத்துவது என்பது தன் தலைமுறையின் கதையை கடத்துவது. குளவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அல்ல என்று வாளில் தப்பர் என்று இறந்து பிறந்த குழந்தையாயினும் பிறந்து இறந்த குழந்தையாயினும் இழிவிலிருந்து காக்க கூர்வாளால் கீறி புதைத்தார். அப்படி புதையுண்ட குழந்தைகள் உன் இளைய பாட்டன் என்று சொல்லி வளர்ந்த. கடையேழு வள்ளல் பாரியில் கடைப்புதல்வன் நீ என்று சொல்லி வளர்ந்த. மறுபண சோதனை கூட உங்களுக்கு துணை நிற்கும். அட போதும் அப்பா உன் பழங்கதை, அதை அறிந்து என்ன கண்டு போகிறோம் என்பவருக்கு சரி என்று கூறி புதுமைக்கு அழைத்து வாருங்கள். இக்கால அறிவியல் இடைவிட்டு உன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்கிறது. இதை உன் அக்கால அவ்வை உண்டி சுருட்டு என்றால் கூறுங்கள். வீகன் உணவு நோக்கி விரைந்தோடுகிறது உலகம் என்றால் ஆம் புலால் மறு என்றான் உன் தாத்தன் வள்ளுவன் என்று சொல்லுங்கள். உலகமயமாக்கல் எங்கும் உறக்க கேட்கிறது என்றால் உலகம் உன்னுடையது. இதை வெள்ளை அன்பால் புள்ள நண்பனுக்கும் கூறடா என்றான் புரட்சி கவி என்று புகட்டுங்கள். நம் திமிர் தொன்மை ஈந்ததென்று தொடர்ச்சியின் கொடை என்பதை புரிய வையுங்கள். எனக்கு அடுத்த தலைமுறை இதை ஏற்குமா ஏற்காதா என்ற ஐயம் துளி கூட இல்லை. ஏனென்றால் நாம் செல்வங்களின் அமுத மொழிகளை ஆல்பனி தமிழ் பள்ளியில் கேட்டதுண்டு. அமிர்தினியின் அன்பு தமிழில் ஆழ்ந்ததுண்டு. கீமையாவின் தூய்மையான உச்சரிப்பில் உவந்ததுண்டு. கலைமகளின் கன்னித் தமிழில் கரைந்ததுண்டு. நிஷாவின் நிகரற்ற உவமைகளில் உருகியதுண்டு. ஆரியாவின் ஆழ் கருத்துகளில் புதைந்ததுண்டு. தர்ஷனாவின் தனித்தமிழில் பிழைத்ததுண்டு. குந்தவியின் கொஞ்சு தமிழில் குலைந்ததும் உண்டு. நம் மீன் குட்டிகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதல்ல, அதற்கு தேவையும் இல்லை. அவை மீன் குட்டிகள் தான் என்று அவர்களின் ஆழ் மனதில் ஆழப்பதித்தால் போதும். அவை மீன் குட்டிகள் தான் என்று ஆழ் மனதில் ஆழப்பதித்தால் போதும். நம் தாய்மொழி தமிழ் தங்கப்பெட்டகம். அதன் பிறகுகோல் உங்கள் கைகளில், உங்கள் நாட்களில். தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது கடமை அல்ல. தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது கடமை அல்ல, உங்கள் உடைமையை காக்கும் உணர்வு. அதை கடத்துங்கள். நாம் அடைந்த கொடையை அடுத்த தலைமுறைக்கு அள்ளித் தருவோம். அன்னை தமிழை அணைத்துக் கொள்வோம். அடங்கு அவள் அறம் புகட்டுவாள், அன்பை புகட்டுவாள். அணங்கு அவள் அறம் புகட்டுவாள், அன்பை புகட்டுவாள், அனைத்தும் புகட்டுவாள். அன்பு வணக்கங்கள். சங்க தமிழை தேடி படித்து வெண்பா வரிகளை கட்டி அமைத்து தாய்மொழி செம்மை அழகே உரைத்து அந்த உடைமையை காக்கும் கடமை உணர்த்தி
கவிபாடிய காவேரி செல்வன் மொழிப்பற்றை பேச்சோடு நிறுத்தாமல் வாழ்க்கையாக வாழ்கின்ற மொழி ஆர்வமிக்க கவிஞர் கார்த்திக் மொழிப்பற்றின் வாழும் உதாரணம். பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அடுத்த விழுமியம் சமூக பொறுப்புணர்வு. கொங்கு தமிழ் பேசும் சிங்க தமிழறிவர், எள் என்றால் என்னையாகும் சங்கத்தின் தூணிவர், தாரத்திற்கு இணையாக தமிழையும் காதலிக்கும் இன்முக கவிஞர், சமூக அக்கறையை பொறுப்போடு கையாளும் முன்முக இளைஞர். வாருங்கள் லோகேஷ், பொறுப்போடு தாருங்கள் சமூக பொறுப்புணர்வு கல்வியை. ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் இரண்டரக் கலந்த அருந்தமிழே, அக்கால ஓலைச்சுவடியில் பிறந்தெழுந்த பழந்தமிழே, இக்கால இயந்திரத்திலும் இயைந்திருக்கும் இளந்தமிழே, உனக்கு முதற்கண் வணக்கம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை பறைசாற்றும் வண்ணம் இங்கே ஓர் கூரையின் கீழ் இணைந்திருக்கும் ஆல்பனி தமிழ் சமூகமே உங்கட்கென் வணக்கம். நாவின் நுனியில் 4000 கவிதை வைத்து ஆல்பனிதோறும் அள்ளித் தெளிக்கும் எங்கள் கவியரங்கத்தின் தலைவர் ராகவன் அவர்களே, உங்களுக்கு எங்கள் நன்றிகளும் வணக்கங்களும். உங்களால் இன்று இங்கு கவிபாடம் தமிழும் நன்றி கூறும். சக கவிகளே, அடைமழை பெய்தாற் போல் உங்கள் கவி கேட்டு இந்த அரங்கின் ஒவ்வொரு அங்குலமும் தமிழ் குலமாயிற்று. அடைமழைக்கு பின் வரும் சாரடா இதோ இங்கு நான். என் தலைப்பு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது சமூக பொறுப்புணர்வு என்பதாம். முதலில் எது சமூகம்? உயிர்கள் ஒருவருக்கொருவர் துணை நின்று கூடி வாழும் இடம் சமூகம். அது எங்கு தொடங்குகிறது தெரியுமா? உனது எனும் வீட்டிலிருந்து நமது எனும் தெருவிற்கு நாம் எடுத்து வைக்கும் முதல் அடியில். அதற்கு பின் அதற்கு எல்லை கிடையாது. புல்லில் உள்ளது சமூகம், பூக்களில் உள்ளது சமூகம், ஏன் புழுக்களில் உள்ளது சமூகம். உலகம் ஒரு நாடக மேடை என்றான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். உலகம் ஒரு சமூக கூடமுமே. ஒருமை களைந்து ஒற்றுமை திகழ்ந்து இன்பம் வளர்த்து வாழ்வியல் சமைத்து சமூகம் அமைத்தனர் முன்னோர். குறிலென தனித்திலாமல் நெடிலென இணைந்திருத்தல் சமூகத்தின் இலக்கணம். உலகத்தில் சமூகம் இன்றியமையாதது. ஆம், சமூகமின்றி அமைந்திராத உலகம். சரியப்பா, சமூகம் அறிந்தோம், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதற்கு செய்ய வேண்டும் என்ற வினா வரும் இளைய தலைமுறைக்கு. பதில் இதோ. 4 சுவர்களும் நித்திரை நாற்காலியும் உலகமல்ல. சுற்றிப்பார், வானம் பொழிந்தளிக்கிறது. உற்றுப்பார், பூமி விளைந்தளிக்கிறது. இடையிலுள்ள நாம் எடுக்க மட்டும் செய்யலாமா? கொடுப்பது முறையென்றும். பெற்றோரே, பிள்ளையர்க்கு அலைபேசியில் சமூகம் தேட சொல்லித்தர வேண்டாம். வலைதளத்து தூண்டிலில் மீனாகவும் வேண்டாம், வீணாகவும் வேண்டாம். இளவலே, மண்ணையும் மனதையும் தொட்டு பார்க்க எழுந்து வா. விண்ணையும் விழுங்கலாம் சுற்றம் சூழ எழுந்து வா. ஊருக்கென ஒரு கை நீட்டு, ஊரே வரும் இருகரம் தொட்டு. பாருக்கென ஒரு பார்வை திருப்பு, காரிலும் பல பார்வை உன் இருப்பு. சரி, சமுதாயம் பெரிதாயிற்றே, அதில் நான் எங்கே? எனக்கும் சமூகத்திற்கும் என்ன உறவு கேட்கலாம். உண்டு, பதில் உண்டு. நதிகளுக்கும் கடல்களுக்கும் உள்ள உறவுதான். காரில் கிப்ரான் வரிகளில் நதிகள் கடலில் சேர கலங்கின, அதன் அடையாளம் மறையும் என. நதிகள் உணர வேண்டும், அவைதான் கடலாகின்றன என்று. அதுபோன்று நீயேதான் சமூகம், உன்னால் ஆனதே சமூகம். உணர்வீர். இறுதியா இருமொழிகள். உன் நேரத் துளிகள், உன் உதிரத் துளிகள், உன் வேர்வை துளிகள், உன் கண்ணீர் துளிகள், உன் செல்வத் துளிகள், உன் செந்நீர் துளிகள், உன் ஞானத் துளிகள். பிறருக்காக நீ கொடுக்கும் ஒவ்வொரு துளியும் கால புத்தகத்தில் உன் பெயர் எழுத மையாவும், உன் வாழ்வுமே மெய்யாகும். அன்றொரு நாள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்வலர் பலர் விதைத்த விதையால் இன்று இதோ இவ்வரங்கில் நாம். அவர் விட்டு சென்றது வரலாறாம், பெற்றுக்கொண்டது பெருமை பலநூறாம், ஒட்டி கொண்டது புகழாரம், வளர்த்து சென்றது இதோ விழாக்கோலம். அன்பர்களே,
அன்பர்களே, வரலாற்றில் நின்ற ஒவ்வொருவருமே சமூகத்திற்காக நின்றவரே. வா வருங்காலமே, வரலாறு காத்திருக்கிறது. கோவைக்காரர் கவிதையிலே மரியாதையும் மனக்குமரலும் இருந்தது, மனம் நிறைந்தது. சமூகத்தை சொந்தமாக்க சந்த கவிபாடி எடுத்தது போலும் கொடுத்திட வாரீர் என்று அடுத்த தலைமுறைக்கு சமூக பொறுப்புணர்வை பற்றி அடித்தளமிட்ட லோகேஷுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். விழுமியங்கள் பல உண்டு, ஆனாலும் இங்கு நாம் எடுத்துக்கொண்டது 6. அதில் நிறைவான விழுமியமாக, மிகவும் முக்கியமான விழுமியமான நாட்டுப்பற்று. உடுமலை பிறந்த நடுநிலையாளர், ஆல்பனி அறிந்த தமிழ் சங்கத்து முன்னாள் பொருளாளர், நம் தமிழ் பாடசாலை முதல்வரின் மனம் கவர் முதல்வர், கதையும் கவிதைகளும் படைக்கின்ற எழுத்தாளர், நமதினிய புவிஞர். புவிக்கவியே வருக, புவியில் நாட்டுப்பற்று ஏன் வேண்டும், நற்கவியை தருக. அன்னை தமிழுக்கு புத்தாண்டு, தமிழ் புகழ் பாடும் நாளுதுவே, தமிழ் கவி பாடும் நாளுதுவே. அழகான மொழி நமதே, வழி காட்டும் வெளி இதுவே, வாழ்க்கை வழி காட்டும் வெளி இதுவே. என்னாலும் நீ வாழ்ந்திடவே தமிழே, வணங்குகின்றேன் உன்னை நானே. கவித்தலைமை ராகவரை உன் எண்ணத்திலும் எழுத்திலும் தமிழுங்கு வாழுதப்பா, தமிழுங்கு வாழுதப்பா. ஊற்றெடுக்கும் தமிழப்பா, உன் தமிழ் கவிதை இனிதப்பா. அல்பனியின் கவியப்பா, நீ அல்பனியின் கவியப்பா. அல்பனி வாழ் தமிழர்களே, கவிஞர்களே, தமிழ் சங்க பெரியோரே, நீர் தமிழ் வளர்க்கும் சான்றோரே, தமிழ் இனிது என்போரே, அயல் மொழியின் பெரியோரே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம், என் தலை வணக்கம், தமிழ் வணக்கம். அன்பான ஆன்றோரே, சிறப்பான பெற்றோரே, கவியொன்று கூறுகின்றேன், கவியொன்று கூறுகின்றேன், செவிமடுத்து கேட்பீரோ, செவிமடுத்து கேட்பீரோ. பிள்ளை வளர் அருங்கலையை கருத்தோடு செய்பவரே, நீர் நாட்டுப்பற்றை ஊட்டி வளர், நீர் நாட்டுப்பற்றை ஊட்டி வளர். பிள்ளை மனம் சிறப்பாகும், பிள்ளை மனம் சிறப்பாகும், கதிரவன் போல் நெருப்பாகும், கதிரவன் போல் நெருப்பாகும். மொழியோடும் பற்று வைப்பார், நம் மொழியோடும் பற்று வைப்பார், அவர் விளைவோர் விழியோடும் கனிவாடும். மனிதநேய அக்கறையும் சமூகத்தின் பொறுப்புணர்வும் அவர் மனமேறும் குணமாகும், அவர் மனமேறும் குணமாகும். நம் பெருமை எல்லாமே நாட்டுப்பற்றால் தெரியுமடா, நாட்டுப்பற்றை வளர்த்தாலே எவ்வளவும் குவியுமடா. நம் பெருமை எல்லாமே நாட்டுப்பற்றால் தெரியுமடா, நாட்டுப்பற்றை வளர்த்தாலே எவ்வளவும் குவியுமடா. ஆடிக்காற்றால் ஆடை காற்று அடித்தால் அம்மி கூட பறக்குமடா, நீ நாட்டுப்பற்று கொண்டாலே உந்தன் சொந்த நாடும் செழிக்குமடா, நீ வந்த நாடும் செழிக்குமடா. நம்மருமை பிள்ளைகளும் இந்தியாவின் பெருமை பாடும், அமெரிக்காவின் புகழும் பாடும். காந்தி கதை நாடறியும், நாட்டினது பற்றாலே மகானாக உயர்ந்து விட்டார், காந்தி மகானாக உயர்ந்து விட்டார். ஒழுக்கத்திலும் உயர்ந்து நின்றார், பண்பாட்டின் சிகரமானார், தியாகத்தின் குன்றில் நின்றார். பெற்றுவிட்டோம் விடுதலையை, அந்நியரை விரட்டிவிட்டோம், வளமோடு வாழுகின்றோம், உளமாற போற்றுகின்றோம். நம் பெருமை எல்லாமே நாட்டுப்பற்றால் தெரியுமடா, நாட்டுப்பற்றை வளர்த்தாலே எவ்வளவு குவியுமடா. கென்னடியை நீ அறிவாய், உலகப் போரில் பங்கு கொண்டார், ராணுவத்தில் நிமிர்ந்து நின்றார், அதிபராக உயர்ந்து நின்றார், உயிரினையும் அர்ப்பணித்தார், தன் உயிரினையும் அர்ப்பணித்தார். என் செய்தாய் என்ற எனக்கென்று நாட்டிடமே கேட்காதே, என் செய்தாய் எனக்கென்று நாட்டிடமே கேட்காதே,
என்ன செய்ய வேண்டும் என்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று அமெரிக்கனே கேள் என்றாய். கென்னடியே உயர்ந்து நின்றாய். நாட்டின் மேல் அக்கறையாய், நாட்டுப்பற்றின் இலக்கணமாய். நம் பெருமை எல்லாமே நாட்டுப்பற்றால் தெரியுமடா. நாட்டுப்பற்றை வளர்த்தாலே எவ்வளவு குமியுமடா. எங்கெங்கு காணினும் பயனுள்ள இயந்திரங்கள், பயன் காட்டும் இயந்திரங்கள் நாடெல்லாம் இன்று. ஏன் கவிதை ஒன்று உண்மை சொல்லும் இன்று. ஏன் மனிதா, நாட்டுப்பற்றையாவது நமது குழந்தைக்கு உண்டு. இல்லை என்றால் இந்த உணர்வையும் நம் இனிய இயந்திரங்கள் தனதாக்கிக் கொள்ளும். ஆம், தனதாக்கிக் கொள்ளும். சாக்கிரதை சாக்கிரதை இயந்திரங்கள் சாக்கிரதை. வேலை செய்யும் இயந்திரங்கள் நம் உணவையும் செய்யும், நம் உணர்வையும் செய்யும், நம் வேலையையும் கொய்யும். நம் பெருமை எல்லாமே நாட்டுப்பற்றால் தெரியுமடா. நாட்டுப்பற்றை வளர்த்தாலே எவ்வளவும் குவியுமடா. குழந்தைகளே, பொன்னி நதி பார்த்து கொண்டு சோழ நாட்டில் வாழ்ந்தாலும், கங்கை நதி ஓடுகின்ற நம் இந்தியாவில் வாழ்ந்தாலும், காவிரியின் கரையோரம் அல்பனியில் வாழ்ந்தாலும், காவிரியின் கரையோரம் காற்று வாங்கி வாழ்ந்தாலும், ஹட்சன் ஆறு ஓடுகின்ற அல்பனியில் வாழ்ந்தாலும், ஹட்சன் ஆறு ஓடுகின்ற அல்பனியில் வாழ்ந்தாலும், கைலாசா எனும் நாடு நீ போக நேர்ந்தாலும், கைலாசா எனும் நாடு நீ போக நேர்ந்தாலும், நாட்டுப்பற்று நீ கொண்டு நற்குடியாய் நீ வாழ வாழ்த்திடுமே கவியரங்கம், வாழ்த்திடுமே கவியரங்கம். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். புவியின் கவியும் புவி போல சிறப்பு. இதில் யாருக்கேனும் உண்டோ மறுப்பு? நாட்டுப்பற்றின் அவசியத்தை, அதுவும் கைலாயா என்ற நாட்டின் நாட்டுப்பற்றின் அவசியத்தையும், இயந்திரங்களின் ஆக்கிரமிப்பையும், அது தரும் அச்சத்தையும் உவமைகளின் வசீகரத்தால் உள்ளங்களை சுவீகரித்து மயக்கிய கவிக்கு மனதார்ந்த நன்றியும் வாழ்த்துகள். கலங்கரை விளக்கமாய் களங்களை ஈர்த்தோம், தேன் தமிழ் பாக்களை கோர்த்து மனங்களை ஈர்த்தோம். கவிதைகள் ஆறும் மனங்களை ஆற்றும், விழுமியங்களை போற்றும், நிச்சயம் அடுத்த தலைமுறையினரை தேற்றும். நிதர்சனமான வாழ்க்கையில் நம்பிக்கையே ஊன்றுகோல், நிதர்சனமான வாழ்க்கையில் நம்பிக்கையே ஊன்றுகோல். அதை விதைப்பதே இக்கவியரங்கின் குறிக்கோள். வராதவர்க்கும் வாசித்து காட்டுங்கள், இது கவிதைகளின் வேண்டுகோள். இங்கு வராதவருக்கும் வாசித்து காட்டுங்கள், இது இக்கவியரங்கின் வேண்டுகோள். உயர்வுகளுக்கு வழிகாட்ட உண்மைகளையும் உணர்வுகளையும், உயர்வுகளுக்கு வழிகாட்ட உண்மைகளையும் உணர்வுகளையும் கிளறிய இந்நிகழ்வினை இனிதே நிறைவு செய்வோம். தமிழ் பணியை தொடர்ந்து செய்வோம். தமிழுக்கு என தனி ஆதரவு தந்த புரவலர்களுக்கும், வாய்ப்பு தந்த சங்கத்திற்கும், உழைப்பை தந்த தொண்டு ஊழியர்களுக்கும், ஆர்வமும் நேரமும் நேசமும் தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். தமிழ் வாழ்க, நற்றமிழர் நலம் வாழ்க. நன்றி, வணக்கம். உங்க எல்லாத்துக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்பனியில் கவியர் நம்ம பண்றோம். ரொம்ப அருமையா பண்ணாங்க. ப்ளீஸ் எனக்கு இவ்வளோ மாதிரிலாம் பேச தெரியாது. இவ்வளோ ஆல்பனியில் பண்ணுறது தான் முதல் இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப பிக். நம்ம சிட்டியர் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்கிறதுக்காக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ வுட் லைக் டு கிவ் தம் ரைட் நவ். ஸோ கிருஷ்ணகுமார், தியாகராஜன்,
உள்ளங்கள். தலைவர் ராகவன், கார்த்திக், லோகேஷ், புவியரசு, thank you for sitting here for sponsoring this. Again, give a big applause. இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. Thank you very much. மிக்க நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக சுதா வருவாங்க.